மே கமிங் மேம். எஸ் கமிங் தான். நேற்று நீங்கள் எஸ்ஓபியை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லைங்க மேம், அதை பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க மேம். அப்படின்னு எனக்கு என்னென்ன புரியலைங்க மேம், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓ எஸ். ஸோ எஸ்ஓபி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஹையர் ஸ்டடீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, நீங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருக்க யூனிவர்சிட்டியில் நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து தரணும். ஸோ இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லைடா, ஒரு 5 பேராகிராஃப் கண்டென்ட் தான் ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓனாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 5 பேராகிராஃப் சொன்னேன் அல்லவா. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன், ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் வந்து யூஜி எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க, சப்போஸ் நீங்கள் யூஜி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க, அண்ட் தென் என்ன கோர்ஸ் எடுத்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், அதை நீங்கள் அதில் வந்து எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ ஷார்ட்டாக அவங்களோட இன்ட்ரோடக்ஷன். அந்த செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் யூகே எடுத்துருந்துருக்கலாம், அமெரிக்கா எடுத்துருந்துருக்கலாம், சிங்கப்பூர் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு அல்லவா. உங்களுக்கு எந்த கண்ட்ரியோ நீங்கள் அந்த கண்ட்ரி ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும், ரீசன் கொடுக்கணும். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஏன் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், நீங்கள் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி தானே சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து நீங்கள் ஏன் அந்த டொமைன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் சிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஏஐ இருக்குது, எம்எல் இருக்குது, அண்ட் தென் இப்போ மெக்கானிக்கல் ஈஸி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ இந்த 5th லாஸ்ட் பேராகிராஃப் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் உங்களோட யூஜியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த லாஸ்ட் திங் வந்து நீங்கள் அங்கே படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஸோ என்ன மாதிரி ஜாப் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, ஸோ உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து எஸ்ஓபிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அவங்க ரிவ்யூ பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எஸ்ஓபிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கிளியராக புரிஞ்சுதா? ஓகே மேம். இப்போ எஸ்ஓபினா என்னென்னு எனக்கும் கிளியராக புரிஞ்சுது. உங்கள் வீடியோ பார்த்து என்னோட சிஸ்டர் நேற்று எஸ்ஓபி க்ரியேட் பண்ணாங்க. பட் அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஏதாவது ஏஐ உங்களால் சொல்ல முடியுமா? ஏஐ இருக்குமா. ஸோ இப்போ எஸ்ஓபி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஓபி கிரியேட்டர்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. ஸோ அந்த எஸ்ஓபி கிரியேட்டர் டூலில் வந்து நீங்கள் உங்களோட எஸ்ஓபியை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுத்துரும். ஸோ அந்த ரிவ்யூஸில் வந்து நீங்கள் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இன்னும் எந்த பேராகிராஃபில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏஐ கொடுத்துரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.